கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. சரவண பவ என்று சொல்ல ஆறெழுத்து மந்திரம், ஆறுமுகம் என்று சொன்னால் ஐந்தெழுத்து மந்திரம், கந்தன் என்று சொன்னால் நான்கெழுத்து மந்திரம், முருகா என்று சொன்னால் மூன்றெழுத்து மந்திரம், வேல் என்று சொன்னால் ஈரெழுத்து மந்திரம், ஓம் என்று சொன்னால் ஓரெழுத்து மந்திரம். அதாவது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. ஆனா தன்னுடைய பெயரையே மந்திர சொல்லாக வச்சிருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். முருகா அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அந்த மூன்றெழுத்து மந்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். வேலோடையும் மயிலோடையும் உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்க அந்த கந்தன் ஓடி வருவார். கருணை மூர்த்தி இல்லையா? கஷ்டப்பட விடுவாரா? அதுவும் கடகராசி கஷ்டப்பட விடுவாரா? ஏம்மா, எங்களுக்கு என்ன முருகப்பெருமான் என்ன கரிசனமா காட்ட போறாரு? ஆமாங்க, கடகராசிக்காரங்க நீங்க கஷ்டப்படுறீங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை வீழ்த்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்க அப்படி ஏஞ்சி நிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுக்கு காரணகர்த்தாவே முருகப்பெருமான் தாங்க. அப்படி என்னமோ முருகப்பெருமானுக்கு எங்க மேல கரிசனமா? பெருசா நாங்களாம் அவர் வழிபாடு செஞ்சது இல்லையே. ஆனா புடிக்கும். இதுதான் கடகம் சொல்லுவீங்க. அதாவது தினம் தினம் நீங்க வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு நாள் வந்து பார்த்தாலும் உண்மையான பக்தியோட பார்ப்பீங்க. கடவுள்கிட்ட வேண்டுறத கூட கடகத்துக்கு வேண்ட தெரியாது. எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு அந்த பிரச்சனை தீரணும், இந்த பிரச்சனை தீரணும் அப்படி வேண்டவும் தெரியாது. சூதுவாது தெரியாது. உண்மைய பளிச்சுன்னு பேசக்கூடியவங்க. அதாவது தியாகம் பண்றதுல கடகராசி உத்தமர்கள். சொல்லப்போனா நம்மள நம்பி ஒருத்தங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். ஒரு காலத்துல இந்த கடகத்திற்கு அவங்க மறக்க முடியாத அளவுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அப்படி துரோகம் பண்ண அந்த துரோகிகளே வந்து நின்னு உதவி கேட்டா கூட இந்த சூரிய வம்சம் படம் எத்தன பேர் பார்த்திருக்கீங்க? அதுல சரத்குமார் கிட்ட அவங்களுடைய முன்னாள் காதலி வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு உதவி கேட்டு வந்து நிக்கிறப்போ, கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாம, உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு விருப்பம்னா நான் கட்டாயம் வேலை குடுக்குறேன்னு சொல்லிட்டு சரத்குமார் போயிடுவாரு பார்த்தீங்களா? அது சரத்குமார் கேரக்டர் தான் நம்முடைய கடகம். எதுக்குமே துணிஞ்சவங்க தான். உண்மையான உழைப்பாளிகள் தான். கட்டாயம் நீங்க ஒரு நாள் அந்த சரத்குமார் மாரி தாங்க வலம் வர போறீங்க. பெண்களா இருக்கீங்களா? கண்டிப்பா தேவயானி மாதிரி. தன்னுடைய லட்சியத்தையும் அடைந்து, மத்தவங்கலாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வை அடைய போறீங்க. கொஞ்சம் மன வருத்தம் இருக்கதான் செய்யுது. என்னடா இது நமக்கு இவ்ளோ கஷ்டத்த குடுத்துருக்காங்க. ஆனா நம்மளால மறுத்து பேச முடியல. எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறது தான் இந்த கடவுள். அதனால தான் இவ்ளோ கஷ்டம். இல்லன்னு மறுக்க சொல்லுங்க பார்க்கலாம் கடகராசிக்காரங்கள. ஒண்ணும் இல்ல. புடிக்காதவங்க 1000 பேர் இருக்கட்டும். ஆனா அந்த 1000 பேருமே நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க. புரியுதுங்களா? நான் முன்னாடி சொன்னேன். இவங்களுடைய வாழ்க்கைய சீரழிச்சிருப்பாங்க. கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கும் நல்லது நினைக்கிறதுனா, அது கடகத்தை தவிர்த்து வேறு எந்த ராசியும் அடையாளப்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட குணம் கொண்ட கடக ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. மார்ச் 31ஆம் தேதி முடியறதுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய 8 பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. கடகத்திற்கு 100க்கு 100% ரகசியமான பதிவுங்க. இத உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாம வச்சுக்கோங்க. அதே மாரி முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய தெரிஞ்சுக்கிட்டு, அது சரியாகக்கூடிய நேரத்துல ஒரு சில விஷயங்கள நீங்க கவனமாவும் இருக்கணும். அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே மாறப்போகுது. குறிப்பா அந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது, இந்த அஷ்டம சனியோடைய கடைசி ஆட்டம். ஸோ இந்த நேரத்துல நம்ம கவனமா இருக்கணும். ஆனாலும் பரவால்லப்பா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. ஸோ அதனால சனீஸ்வர பகவான் உங்கள சோதனைக்கு உள்ளாக்குனாலும், நாங்களா உங்களுக்கு அதாவது அவர ஒருத்தர நிறுத்தி மத்த 8 பேரும் உங்களுக்கு சாதகமா நிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த 9 நவகிரகங்கள்ல 8 பேர் உங்களுக்கு சாதகமா வந்து நின்னு, இந்த சனீஸ்வர பகவானுடைய கடைசி ஆட்டத்த உங்களுக்கு பாதிப்பு வராத மாரி தடுத்து நிக்கிறாங்க. அது என்ன? எப்படி? அதுக்கு நீங்க எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும்? நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன? நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்களே, முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு இந்த வீடியோ பதிவ தொடர்ந்து பாருங்க. நான் முன்னாடி சொன்னது தான். நீ அத வந்து ஓம் சரவணபவன்ல ஸ்டார்ட் பண்ணி, நீ எந்த மந்திர சொல்ல சொன்னாலும் சரி. இல்ல ஓம் முருகப்பெருமானே போற்றி போட்டுன்னு முடிச்சாலும் சரி.
ஆனா முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோ பதிவை பாருங்க. உங்களுடைய இருண்டு போன வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ரூம்ல போட்டு அடைச்ச மாதிரி இருக்கு இல்லையா? அந்த ரூமை நீங்க ஓபன் பண்ணி வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான ஒரு சாவி மாதிரி இந்த வீடியோ பதிவு கட்டாயம் கடகராசிக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? பார்க்கலாம். கடகராசி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி காலபுருஷ தத்துவத்துல 4வது ராசியாக வலம் வரீங்க. சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க. ரொம்ப அழகானவங்க. இவங்க உடல் தோற்றம் மட்டும் இல்லைங்க. மனசுமே ரொம்ப அழகானது. குளிர்ச்சியானவங்க. இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னாக்கா, அதுல வந்துட்டு பல ஆயிரம் அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும். பல ஆயிரம் கஷ்டங்கள் ஒளிஞ்சிருக்கும். பலாயிரம் தப்புக்கள பார்த்து தான் இவங்க கொந்தளிப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் கடகராசிக்காரங்க கோவப்பட மாட்டாங்க. அந்த கோபம்ல அர்த்தம் கட்டாயம் இருக்கும். அத புரிஞ்சுக்காதவங்க போய்க்கிட்டே இருங்க. கடகம் அப்படிதான் நினைப்பீங்க இல்லையா? உங்கள பொறுத்தவரைக்கும் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த பொது பலன்கள் பொருத்தமாகும். இப்ப நான் எப்படிங்க உங்களுக்கு பலன் சொல்லுவேன்? கடகராசியில எத்தனையோ கோடான கோடி பேர் இருப்பீங்க. எங்கேயோ பொறந்து, எங்கேயோ வளர்ந்து, ஏதோ ஒரு பேர்ல, ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எப்படி நான் பலன் சொல்ல முடியும்? சொல்ல முடியும். பொது பலன்கள் சொல்ல முடியும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கடகராசியில இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் பொருத்தமாகும். ஓகேவா? கடகராசி உடைய கிரக நிலையை பொறுத்து நான் வந்து பலன் சொல்ல முடியும். உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் அப்படிங்கிறது 9 நவகிரகங்களும் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க. மொத விஷயம் தைரிய வீரிய ஸ்தானத்துல பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு மட்டுமே, அதாவது ராகு பகவான் ஒரு 10 அடி பாஞ்சா ஒரு 5 அடி பாயக்கூடியவர் தான் இந்த கேது பகவான். இவரு உட்கார்ந்துருக்காரு. இப்ப நாங்க ஒருத்தங்க எங்ககிட்ட ஜாதகத்த எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத பண்ணாலும் தடையாவும், தாமதமாவும் போகுது. பெருசா வந்து முன்னேற்றம் இல்ல. சொல்லப்போனா வந்து பார்த்தீங்கன்னா, லைஃபே முடிஞ்சு போன மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்தாங்கன்னா, முதல்ல பார்க்கறது குரு பகவான் என்ன பண்றாரு? நல்லது செய்யக்கூடியவரு எங்க ஓடி ஒளிஞ்சாரு? அவருடைய பார்வை எங்கெங்க மறைந்து போகுது? அடுத்து சனீஸ்வர பகவான். ரொம்ப வலிமையானவர். இவரால ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? இல்ல இவருடைய பார்வையினால எந்தெந்த இடம் பாதிக்கப்படுது? அத அடுத்து தம்பி ராகு பகவான், கேது பகவான் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு கட்டாயம் பார்ப்போம். ஏன்னா இவங்க வந்துட்டு கெட்டது பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸ். ஓகேங்களா? இவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஆனா இவங்க வந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சா, உங்கள மாதிரி ஒரு உச்சபட்ச வாழ்க்கை யாராலயும் வாழ முடியாது. சரிங்களா? சோ இவங்களுடைய அமைப்புங்கிறது இப்போ கேது பகவான் தைரிய வீரஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காரு. அடுத்து அஷ்டமஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் நவகிரகங்களுடைய முதல்வன் சூரிய பகவான், தொழில்காரகன் சனீஸ்வர பகவானும் கூட்டணியில உட்கார்ந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் அஷ்டமத்துல உட்கார்ந்திருக்காங்க. அடுத்து பாக்கியஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான், அமோகமான வாழ்க்கையை தரக்கூடிய சுக்கிர பகவான், பாம்பு கிரகமான ராகு பகவான் கொஞ்சம் பயங்கரமானவர். இவங்க 3 பேருடைய கூட்டணி. அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான். அப்பாவிங்க நல்லது மட்டுமே செய்ய தெரியும். அடுத்து ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு. அதுவும் வக்ரகதியில வலம் வரார். சோ இதை பொறுத்து கடகத்திற்கு எப்படிப்பட்ட பலன்? முதல்ல இந்த 8 பிரச்சனை முடிய போகுது இல்லையா? அந்த 8 பிரச்சனை என்னமா எனக்கு சரியாகுதுன்னு கேட்பீங்கல்ல. மொத விஷயம் எத பண்ணாலும் தடையாவது, தாமதமாகுது. கரெக்ட்டா நமக்கு வந்து சாதகம் முடியிற மாரி இருக்குது. கடைசி நேரத்துல அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமா நடக்க போகுது. கடகம் இனி தோக்க மாட்டீங்க. ஜெயிக்க மட்டுமே பொறந்தவங்கன்ற அளவுக்கு வெற்றி தொடர போகுது. தொட்டதெல்லாம் வெற்றிங்க. மொத விஷயம். 2வது விஷயம் ஆரோக்கியம். அப்பா படாத பாடு பட்டுட்டு இருக்கோம்ல. ஒரு சொல்லப்போனா அப்பப்ப உடல் உபாதைகள் வரும். ஆனா இந்த ஜனவரி மாதத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த உடல் ஆரோக்கியம் இப்ப மேம்பாடு ஆகுது. அடுத்து 3வது விஷயம். இந்த கடகத்துடைய மனசு சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பேற்பட்ட பிரச்சனையும் அசால்ட்டா சமாளிப்பாங்க. அப்படி உங்கள வந்து சமாளிக்க விடாம ரொம்ப மன அழுத்தம் கொடுத்துட்டு இருந்த அந்த வீண் மனக்கவலைகள் நீங்குது. சோ ஆரோக்கியம் மேம்படுது. எடுத்த காரியங்கள் வெற்றியாகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. 3 விஷயம் ஓகே. அடுத்ததா ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகுது. 4வது விஷயம். அதாவது இந்த கடகம் வந்து நினைச்சிட்டே இருப்பீங்க. கோயிலுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னு சொல்லிட்டு. ஆன்மீகத்துல அதீத நாட்டம் கொண்டவங்க தான் கடகம். ஆனா அதுல வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு.
அதுவும் குலதெய்வ வழிபாடுலாம் சுத்தமா செய்ய முடியாம தடைப்பட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ விலகி உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகுது. ஆன்மீக பயணம் போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா 5வது விஷயம். உடன்பிறப்புகள் அப்படின்னாவே கடகத்துக்கு ரொம்ப புடிக்கும். பாசத்துல தான் இவங்கள அடிச்சுக்க ஆட்களே இல்லல்ல. ரொம்ப பாசக்காரங்க. இந்த உடன்பிறப்புகளே இவங்களுக்கு எதிரிகளாக இருந்தாங்க இத்தன நாளா. அப்படியே ஒரு மாதிரி பாவப்பட்ட ஆட்கள அந்த கடகம் வந்து வலம் வந்துட்டு இருந்தீங்க. பெருசா அட்டாச்மென்ட் கிடையாது. நெறைய பேர் கூட பொறந்திருப்பீங்க, வளர்ந்திருப்பீங்க. ரொம்ப பாசம் வச்சு அவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள விட்டு குடுத்திருப்பீங்க. அப்படி வருந்திய நீங்க, உங்களுடைய சகோதரர்களால பாசத்த பார்க்க போறீங்க. அவர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது. 5 விஷயம் சூப்பர்ங்க. இந்த 5 விஷயத்துக்கு கடகம் வந்துட்டு தாறுமாறு வேற மாதிரி போயிட்டுருப்பீங்க. அடுத்ததா 6வது விஷயம். துணிச்சல்ல கடகத்த அடிச்சுக்க ஆட்கள் கிடையாது. ஆனா, சில பல நாட்களா, சொல்லப்போனாக்க சில பல மாதங்களா, அந்த துணிச்சல்ங்கிற விஷயம் எட்டி கூட பார்க்கல. அந்த கோபம் வரும்போது மட்டும் தான் குதிக்குது. ஆனா, ஏதாவது ஒரு செயல்பாட செய்யணும்னு போனாக்க, அது யாரா ஒருத்தங்க தடுக்குறாங்க. கடகத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் யாராவது சப்போர்ட்டுக்கு வரணும். அவங்க வந்து தூக்கி புடிச்சு எனக்கு உதவி செய்ய வேணாம். நான் இருக்கேன்ற அந்த வார்த்தைய தான் ஏங்கிட்டு இருப்பீங்க. அப்படி துணிச்சல் இல்லாம இருந்த நீங்க, இனி எந்த காரியத்தையும் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம துணிச்சலா செயல்பட போறீங்க. அடுத்ததா 7வது விஷயம். சொந்தமா தொழில் செய்றீங்க கடகராசிக்காரங்க. ஆண்களோ, பெண்களோ, தொழிலோ, வியாபாரமோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, எந்த துறைகள்ல இருந்தாலும் சரிங்க, அத கூலி வேலை பார்த்தாலும் சரிங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அந்த தொழில் ரீதியா, வியாபாரம் ரீதியா பெருசா வருமானம் இல்லாம தொழில கூட மூடிட்டு போயிடலாம் அப்படின்ற மாரி இருந்திருக்கும். ஏன்னா, கடகத்த பொறுத்தவரைக்கும் அந்த கட் அண்ட் ரைட்டா பேச மாட்டாங்க. இந்த முன்னாடி சொன்னேன் இல்லையா? நோ சொல்லி பழகவே இல்ல அவங்க. சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில இருந்த நீங்க, இப்போ வியாபாரத்திலயும், தொழில்லயும் சில சூட்சமங்கள புரிஞ்சுகிட்டு, கட்டாயம் இத நம்ம சொல்லி தான் ஆகணுன்ற ஒரு புரிதலோட வியாபாரம் பார்க்க போறீங்க. வியாபாரம் விருத்தி அடைய போகுது. வியாபாரத்துல நீ எதிர்பார்த்த விட கூடுதல் லாபமும் கிடைக்க போகுது. அடுத்ததா 8வது விஷயம். பண பிரச்சனை. நிதி உதவிகள் கிடைக்க போகுது. உங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்க போகுது. இந்த கடகராசிய பொறுத்தவரைக்கும் வரவுங்கிறது அதிகமா இருக்கும். அத பயன்படுத்த முடியாம மத்தவங்கள நம்பி, நம்பி, நம்பி ஏமாந்து போய் நின்ன காலம் இப்ப வந்துட்டு மாற்றத்த கொடுக்குது. ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம இருந்திருக்கும். அது இப்ப கைக்கு வரும். அதே மாரி உங்களுடைய தொழில் ரீதியா புதிய ஆர்டர்கள் இப்ப வந்து சேரப்போகுது. இதே உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்க, வேலைப்பளு இருந்திருக்கும், வீண் அலைச்சல் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்ப சரியாகுது. புரியுதுங்களா? அடுத்ததா குடும்பம்ங்கிறது கடகராசிக்கு உசுரு. குடும்பம் தான் அவங்களுடைய உலகம். குடும்பத்த தாண்டி கடகத்திற்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த உலகத்தவே எதிர்த்து நிப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, குடும்பத்துல சின்னதா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. ஒரு ஊரே எதிர்த்து வருதுன்னா கூட, அந்த குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு அந்த ஊரவே எதிர்த்து நிப்பாங்க. 1000 பேரு வரட்டுங்க. ஒத்தாளா நின்னு அவங்க எல்லாருக்கும் பதில் குடுப்பாங்க. எல்லாரையும் சமாளிப்பாங்க. கடகம் அந்த அளவுக்கு குடும்பத்த நேசிப்பீங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுது. அதே மாரி புதுசா வீடு வாங்குறது, அது வாங்கக்கூடிய முயற்சிகள்ல இப்ப வெற்றி உண்டு. வாகனம் வாங்குறது, அதன் மூலம் ஆதாயம் உண்டு. அதுமாரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பேசுறீங்க அப்படின்னாக்க, வார்த்தைகள வந்து கோர்த்து பேசுவது நன்மைய கொடுக்கும். கொஞ்சம் தயங்குறதோ, அந்த மாரிலாம் வேணாம். குடும்பத்துக்காக பேசுறீங்க அப்படின்னா, அதுவும் சுபகாரியங்கள் தொடர்பாக பேசுறப்போ, மனசுல பட்டத கடகடன்னு பேசிருங்க. அடிச்சு தூள் கெளப்புங்க. எல்லாமே சுபமா நடக்கும். இது பெண்கள பொறுத்தவரைக்கும் மனக்குழப்பங்கள் தீருது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க அமைதியா இருந்தாலும் சரிங்க, வீண் சண்டைகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, கலைத்துறையில இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். முன்னாடி சொன்ன வரைக்கும் சாதகமா, இப்போ கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ, கொஞ்சம் செயல்பாடுகள்லயும் சரி, பேச்சு வழக்குகள்லயும் சரி கவனமா இருங்க. அடுத்த அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் நல்ல பெயர் வாங்குவீங்க. ஓகேங்களா? உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் மிக கவனமாக பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் தன்னால கிடைக்கும். கடகத்துல ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. முயற்சின்னு ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா, அது தன்னால உங்கள வெற்றி பாதைக்கு கொண்டு போய் சேர்த்துரும். உங்களுக்கு மகுடம் சூட்டிடும். புரியுதுங்களா? நான் கடகம் ஒரு இடத்துல கால் வைக்கிறீங்க அப்படின்னா, நீ இருக்கக்கூடிய இடம்
புனிதமானது தான். உங்கள ஒருத்தங்க தப்பு சொல்றாங்க. உங்கள ஒருத்தங்க அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க அப்டின்னாக்க, பயப்படாதீங்க. வருத்தப்படாதீங்க. அவங்களே திரும்பவும் உங்க கால்ல விழக்கூடிய நிலைமைய நெறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அது திரும்பவும் நடக்கும். பயம் வேணாம். ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, "ஏய்! நீ என்ன ஆஹா, ஓஹோ! இப்படி அப்படின்னு பேசியிருப்பாங்க." ஆனா, அவங்களே திரும்பவும் உங்கள புரிஞ்சுகிட்டு, பேச முடியாம, மென்னு முழுங்கி உங்ககிட்ட உதவி கேட்டுலாம் நின்னுருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. கடகத்திற்கு எப்பவுமே உங்களுடைய கை ஓங்கி நிற்கும். சொல்லப்போனா, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ங்கிறது கடகத்திற்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்க போகுது. "அம்மா, நான் எல்லாம் சொன்னாங்கம்மா. எனக்கு அஷ்டம சனி முடிய போகுதா, இப்பதான் நான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கணுமா?" அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் முன்னாடி சொன்னது தான். நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சனீஸ்வர பகவானே தண்டிக்க நெனச்சா கூட, மத்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா நிக்குது. எப்படின்னா, உங்கள பாதுகாத்து நிக்குது. புரியுதுங்களா? இப்போ அப்பா நம்மள அடிக்க வராரு அப்படின்னாக்க, அம்மா தடுப்பாங்க, அக்கா தடுப்பாங்க, அண்ணன் தடுப்பாங்க, தம்பி தடுப்பாங்க. அந்த மாதிரி. ஏன் தாத்தா, பாட்டி வரைக்கும் எல்லாரும் ஓடி வந்து தடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தாங்க. ங்களா? இனி உங்கள யாராலும் கஷ்டப்படுத்த முடியாது. இது தொழில் பண்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, நீ எதிர்பாராத வெற்றி கிடைக்க போகுது. லாபம் கிடைக்க போகுது. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பெரிய பொறுப்புகள உங்கள நம்பி குடுப்பாங்க. நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கட்டிடம் கட்டுவீங்க. அதே மாரி நிலம் வாங்குறது, விக்கிறது இதன் மூலமா லாபம் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, மரியாதை கிடைக்கும். பணியிடங்கள்லயும் சரி, குடும்பத்திலயும் சரி அதிகரிக்கும். சமுதாயத்திலலாம் ஒரு நல்ல பெயரோட வலம் வரப் போறீங்க. அரசாங்க தொடர்புடையவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். புனித யாத்திரை போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கிறப்போ, இந்த கடக ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. இன்னும் சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத மட்டும் புறக்கணிச்சிராதீங்க. ஏன்னா, அதுவே பாத்தீங்கன்னாக்க, கொஞ்சம் நமக்கு மத்தவங்களை கண் திருஷ்டி படுற மாதிரி நம்மள படுக்க வச்சுரும். அத கொஞ்சம் பாத்துக்கோங்க. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா, வளர்ச்சிகளை சீராக அள்ளி தரக்கூடிய சந்திர பகவானை அதிபதியா கொண்ட கடக ராசிக்காரங்கள கேட்டுக்கோங்க. சூரிய பகவான பொறுத்தவரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க சொல்றாரு. அதே மாரி உறவுகள பாதுகாக்கிறதுல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. தேவையில்லாத விரோதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. வீட்ல இருக்கிறவங்கள்ல சொந்த பந்தங்கள் கிட்ட. அதே மாரி சந்திரனுடைய இடமாற்றம் அப்படிங்கிறது தொழில்ல ஏற்றமான பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு பாதுகாப்பா கொடுக்குறாரு. அடுத்து செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் ராசியில 12ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செய்வாங்க. மகிழ்ச்சியான சம்பவங்கள் குடும்பத்துல நடக்க போகுது. எதிரிகள்லாம் இனி உங்கள எதிர்க்க முடியாதுன்ற நிலையில ஓடி ஒளிய போறாங்க. அடுத்து புதன் பகவான பொறுத்தவரைக்கும் 9ஆம் வீட்ல நிக்கிறாரு. கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. மேல் அதிகாரிங்கிட்ட அனுசரணையான போக்கு இருக்கும். உங்ககிட்ட அவங்க அனுசரணை நடந்துப்பாங்க. உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அடுத்து குரு பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 11ஆம் வீட்ல நிக்கிறாரு. தொழில்ல ஏற்றமான பலன்களை கொடுப்பாரு. உங்களுடைய பயணங்களின் மூலமாக ஆதாயத்தை அடைவீங்க. குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகும். புரியுதுங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்காரு. கலைத்துறையில இருக்கவங்கலாம் புகழும், செல்வாக்கும் அடைய போறீங்க. சிலர்லாம் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள யோகம் இருக்கு. அடுத்து சனீஸ்வர பகவான். இவர் தான் அஷ்டமத்துல உட்கார்ந்திருக்காரு. வெளியிடங்கள்ல ஆண்களா இருந்தீங்கனாக்கா பெண்கள்கிட்டயும், பெண்களா இருந்தீங்கனாக்கா ஆண்கள்கிட்டயும் எச்சரிக்கையா இருங்க. அடுத்து ராகு பகவான பொறுத்தவரைக்கும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. விஐபியோட சந்திப்பு, அதன் மூலம் தொழில்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. அடுத்ததா இந்த ராகு பகவானுடைய 9ஆம் இடம்ங்கிறது, தகப்பனார் வகையில கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்பாவ பத்திரமா பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்ப ராகு பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உயர்வையும் குடுக்குறாரு. அதே நேரத்துல அப்பா வகையில கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றத்தையும் கொடுக்குறாரு. சோ அத நம்ம சரி செஞ்சுக்கணும். அடுத்ததான் கேது பகவான். ராகு பகவான பொறுத்தவரைக்கும் அண்ணன்னா, அந்த கேது பகவான் தம்பி. இவரு என்ன பண்றாரு? 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. அண்ணனாவது ஒரு நல்லத பண்ணாரு. ஆனா இவரு என்ன பண்றாருனாக்க, தொழில்ல இடையூற உண்டாக்குறதும், வியாபாரத்துக்காக உங்கள கடன் வாங்க வைக்கிறதும் வேலையா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? தொழில்ல, வியாபாரத்துல கவனமா இருக்கணும். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்களா? இதுவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. ஒரு சில விஷயங்கள் நம்ம எச்சரிக்கையா இருந்தா போதுங்கிறது. இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். நீங்க நெனச்சது நடக்கும். தடைப்பட்ட வருமானம் வரும். வியாபாரத்துல லாபம் கிடைக்கும். குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் விலகும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வீட்ல சுபகாரியம் நடக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகும். அடுத்து பூசம் நட்சத்திரம். சனி பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், கேது பகவான் இவங்களால சங்கடங்கள் ஏற்பட்டாலும்
குருவினுடைய பார்வையினால உங்களுக்கு பாதுகாப்பு. தலைக்கு வந்தது தலைப்பாகியோட ஓடி போயிடும். நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி முடிச்சுப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். அடுத்த ஆயுள் நட்சத்திரம். உடைய கனவுகள் நனவாக போகுது. இழுபறியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். புதிய சொத்து சேரும். அஷ்டம சனி சூரியனால நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம வேலையில நம்ம கவனமா இருக்கணும். அதே மாதிரி அரசு வழிகள்ல சில சங்கடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் வர்றதுக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இது எப்படி சரி செய்யணுங்கிறத தான் நம்ம முதல்ல பார்க்கணும். சரியா? நல்லதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்றோமோ, அதே மாதிரி நல்லத கூட நீங்க மனசுல வச்சுக்காம போங்க. ஆனா, இந்த மாதிரி எச்சரிக்கை விஷயங்கள மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கணும். விழிப்புணர்வோடு இருந்துட்டோம் அப்படின்னா போதும். சனீஸ்வர பகவான் ஒதுங்கி நிப்பாரு. சனீஸ்வர பகவானே ஒதுங்கி நிக்கிறப்ப இந்த ராகு கேது நம்மள என்ன பண்ணிடுவாங்க? அவங்க அப்படியே சனீஸ்வர பகவானுக்கு பின்னாடி வாழ புடிச்சிட்டு போற மாரி ஓடி போயிடுவாங்க. சோ எல்லாமே விலக போகுது. கடகத்திற்குடைய வாழ்க்கை நிலை உயர்வுக்கு தான் போக போகுது. புரியுதுங்களா? உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம்ங்க. கைலாசநாதரை வழிபாடு செய்ய நினைச்சது எல்லாமே நடக்கும். 2வது பரிகாரம். திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய. அதோட திருப்பதிகத்தையும் பாராயணம் செய்வதனால குறைகள் நீங்கும். அடுத்து 3வது பரிகாரங்க. திங்கட்கிழமைகள்ல சிவபெருமான வழிபாடு செய்யற மாதிரியே அன்றைய நாள்ல அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய துன்பங்கள் விலகும். குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும். சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க, கடகத்துடைய கவலைகள் மறைய போகுது. கஷ்டங்கள் காணாம போக போகுது. உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்குமே எல்லா தெய்வங்களும் பதில் சொல்ல போறாங்க. குறிப்பா சனீஸ்வர பகவான் அவர் இத்தனை நாளா உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் உங்களை விட்டு விலகி போவார். விலகி போறதுன்னா உங்களை காயப்படுத்திட்டு அப்படியே விட்டுட்டு போறது இல்ல. அந்த காயத்தையே மறைய வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு உயர்வான வாழ்க்கையை கொடுத்துட்டு ஒதுங்க போறார். புரியுதுங்களா? கடகராசிக்காரங்களே, சந்தோஷமா இருக்க போறீங்க. வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்துங்க. அதே மாதிரி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதுல தெளிவு இருக்கட்டும். திரும்பவும் சொல்றேன், யாரையும் நம்பாதீங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. உங்களுடைய செயல்பாடுகளும் சரி, உங்களுடைய பேச்சுக்களிலும் சரி, நிதானத்தை கடைபிடிங்க. இப்படி இது எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த தெய்வமே சூழ்ச்சி செஞ்சா கூட சரிங்க. அந்த சூழ்ச்சியை நீங்க முறியடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பலம் கூடுது, வளம் உண்டாகுது. வாழ்த்துக்கள். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு துணை வந்திருக்கு. கந்த கடவுள் இருக்க கடகத்திற்கு கவலை எதுக்குங்க? வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.